எனக்கு என்னன்னா இந்த சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட்ல இன்னொரு விஷயம் எப்படின்னா நீங்க சொன்ன ஒரு எபிசோட்ல சொன்ன இந்த ஸ்டீராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுல சில கிரீம்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அது டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சோ கால் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுடைய வருமானத்துக்காக சில பிராண்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறங்கிற பேரில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா விளையாடலாம், இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஸ்காஸ் போயிடும் அப்படின்னு இதுன்னு சொல்லிடுறாங்களே தவிர இது யாருக்கு செட் ஆகும், எந்த சருமத்துக்கு இருக்கவும் இதை யூஸ் பண்ணலாம், எவ்வளோ காலகட்டம்லாம் கிடையாது. ஸோ இந்த திரும்பவும் அதே தான் நான் வரேன். இப்போ இந்த ஸ்டீராய்ட்ஸ் பேஸ்டான க்ரீம்ஸை ஒரு பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க இல்லை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்களை மனசில் வச்சுக்கணும், எப்போ கண்டிப்பாக நம்ம வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் அட்ரஸ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் வந்துட்டு ஷுட் நாட் பி ப்ராட் ஓவர் த கவுண்டர். ஸோ ஓவர் த கவுண்டர்னா நம்மளா போய் ஃபார்மசியில் போய் வந்துட்டு வாங்கக்கூடாது. அண்ட் இது நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு பெரிய மெனஸ் தான். ஏன்னா வந்து இப்போது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கே வந்து நீங்கள் ஃபார்மசியில் போய் கேட்டிங்கன்னா காம்பினேஷன் க்ரீம் கொடுப்பாங்க. ஆமாம். ஸோ அந்த காம்பினேஷனில் வந்துட்டு ஆன்டி ஃபங்கல் இல்லாமல் அதில் ஸ்டீராய்டும் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா டெம்பரரியாக உங்களுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணுவோம். நீங்கள் உடனே நிறுத்தினீங்கன்னா இன்னும் அப்படியே அதிகமாகும். ஸோ இது ஒரு சிம்பிள் ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம பக்கத்தில் இப்போது வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் எவ்ரிவேர். ஸோ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே டெர்மட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, இல்லை தனியாக அவங்க ஒரு கிளினிக்குமே இருக்கும். நம்ம ஒரு நிமிஷம் ஆகாத போய் பார்த்துட்டு அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிட்டு வந்துட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னுமே.